வராங்க கத்துவோம். அப்போ தான் வாங்க வருவாங்க. பலாப்பழ கொட்டை பலாப்பழ கொட்டை பலாப்பழ கொட்டை பலாப்பழ கொட்டை. என்ன தத்தா சுற்றி முக்கி பார்க்கிங்க? என்ன அவிக்கிறதுக்கு காக்கில் போடவா? போடு. குழம்புக்கு வேணுமா? குழம்புக்கும் வேணாம், போட்டுரு. வீட்டில் என்ன குழம்பு தான் வச்சு சாப்பிடன்னு யோசித்தேன். இங்கே இருக்குது எனக்கு கடிச்சிட்டு குழம்புக்குன்ட்டு. இந்த ஒரு 3 எடுத்துட வேண்டியதான். ஏப்பா தம்பி நல்லதாக பார்த்து கொடுப்பா. சரி எடுத்துக்கோங்க நீங்களே. இது நல்லாயிருக்கு. ஓகேப்பா. எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா. அப்போ காக்கில் 50 ரூபானே? ஆமாம். சரிண்டா 100 ரூபா. சரியா இருக்குண்ணே காசு. அதுக்கப்புறம் மாற்றி கீத்தின்னு கேட்காத. இதை நாம் எப்படி கொண்டு போகிற? சரி கொண்டு போமே. என்ன இந்த தாத்தா ஒன்று வேனுக்குள்ளே போட்டு போகிறாங்க. சரி நமக்கு என்ன, நமக்கு லாபம் தான். நான் வேனுக்குள்ளே ஒரு 2 எண்ணெய் போட்டு போயிட்டேன். யோ தாத்தா 1 தான் போட்டு போனீங்க, 2 எண்ணெய் அட்டையை போட்டு போகிறீங்க. திருட்டேன். சரி போனால் போதுடா, உனக்கு என்னடா பிரச்சனை? சரி அந்தா ஒரு மேடம் வராங்க, அவங்கள நல்லா கவனிப்பா. அவங்கள அது திருத்த மாட்டாங்கன்னு நம்பிக்கையாக இருப்போமே. பலாப்பழ கொட்டை பலாப்பழ கொட்டை பலாப்பழ கொட்டை பலாப்பழ கொட்டை. அக்கா வேணுமா வேணாமா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டேன்? எனக்கு வேண்டாம்ப்பா, நான் போகிறேன். அக்கா காமெடி தான்க்கா பண்ணேன். வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதக்கா, வியாபாரம் ஆகாதுக்கா. வேணும்னு மட்டும் சொல்லுக்கா. வேணும்னு சொல்லு. இல்லை வேண்டாம் வேணும்னு சொல்லுக்கா, இல்லாட்டி கோவம் வந்துட போகுது. சரி தம்பி சும்மா தான் நானும் காமெடி பண்ணேன். என்ன காமெடிக்கு காமெடியா? சரி காமெடிக்கு கூமெடி பண்ணுவீங்க, கூமெடிக்கு கீமெடி பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் காமெடி பீஸ் ஆகுதுக்கா. சரிப்பா நக்கல் பண்ணதெல்லாம் போதும், நீ பேசினதெல்லாம் போதும். நீ எனக்கு கொட்டையை கொடு. 1/4 கிலோ அவிக்கிறதுக்கும் 1/4 கிலோ குழம்புக்கு கொடு. தாரேங்க்கா தாரேன். நானும் நினச்சேன் வாங்காமல் போயிடுவீங்களான்னு. நல்ல வேலை வாங்குறீங்க. இந்தாங்கக்கா கூட ஒன்று வைக்கக்கா, இல்லாட்டி வாங்காமல் நீங்கள் போயிட போகிறீங்க. இந்தாங்க கூட ஒன்று வச்சுக்கோங்கல்ல. அதுக்கப்புறம் அக்கா பார்த்து அடிபட்டுட்டா? இல்லை தம்பி இருக்கட்டும். சரி அடி இனி எதுவும் படலல்ல சொல்லுங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம். இல்லை தம்பி ஒன்றும் இல்லை. சரி வீட்டில் போய் ஏதாவது மருந்து கிண்ணி போட்டுக்கோங்க. இல்லையே எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லிட்டேங்க்கா. எங்கள் கடை தவிர வேறு கடைக்கு போயிடாதீங்க. தம்பி நான் இதை மட்டும் வச்சுட்டு வந்து காசு கொடுக்கவா? நம்புறேன் மேடம் நம்புறேன். நீங்கள் வச்சுட்டு வந்து காசு கொடுங்க. கீழே விழுந்துடாதீங்க. ஆல்ரெடி கீழே தான் விழுந்தீங்க, 2வது தடவை கீழே விழுறீங்க. என்ன மேடம் நீங்கள் மேடமா அக்காவானா உங்களுக்கு? நாங்கள் ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிடுறோம், உங்களுக்கு என்ன? சரி ஏதோ ஒன்று. இதையும் நான் கொண்டு போயிடுறேன். இல்லாட்டி நீங்களும் இதே ஆட்டை போட்டுறக்கூடாது. நீங்கள் தான் திருடுன்னு பார்த்தா எங்களை திருடுனா வச்சுட்டு போறீங்களேடா. இது அநியாயம்டா. காசு மறந்துட்டேன். இந்தாங்க 100 ரூபா. ரைட்டு. அடுத்த கஸ்டமர் வருவாங்க, அடுத்த கஸ்டமருக்கு அனுப்போம். அந்த பெரிய ஆஃபீஸர் வராரு, கத்து. பலாப்பழ கொட்டைமா பலாப்பழ கொட்டை. வாங்குங்க பலாப்பழ கொட்டை. சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? எனக்கு குழம்பு வைக்க ஒரு 1/4 கிலோ கொடுக்குறேன் சார் தாராளமா. இந்தாங்க சார். 1/4 கிலோ இவ்வளோதான் வருமா? இல்லை சார் 5 எண்ணெய் வரும் சார். சரி அப்புறம் அவிக்க ஒரு 1/4 கிலோ போடு. சாரி சார் மன்னிச்சிடுங்க சார், 4 தான் சார் இருக்கு. சரி பரவாயில்ல, குறைப்ப தானே. குறைக்கேன் 90 ரூபா தந்தா நீங்கள் போதும். 90 ரூபாயா? இந்தா ரைட்டு, நான் கிளம்புறேன். சார் நீங்கள் எடுக்காமல் போகிறீங்க? சாரி தேங்க்யூ, ஞாபகப்படுத்துறதுக்கு. நான் போயிட்டு வரேன். என்ன போயிட்டாங்களா? சரி நம்ம வியாபாரத்தை இப்படியும் முடிச்சாச்சு. ஆமாம் அப்பாட, இப்போதான் பெருமூச்சே விடுற மாதிரி இருக்கு. எனக்கு நல்ல மூச்சு தான் இப்போ வருது. உனக்கு என்னடானா பெருமூச்சு வருது? சாட்ரா, எனக்கும் நல்ல மூச்சு தான் வருது. பெருமூச்சுனா சளி காய்ச்சல் இருந்தால் தான் பெருமூச்சுன்னு அர்த்தம். நல்ல மூச்சுனா நல்லா இருக்கும் தான் நல்ல மூச்சுன்னு. சரி ஆட்டோ வீடு கிளம்பலாம். கிளம்புறேன். ரைட். பீ